இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அவர் அந்த பிசாசை துரத்தின போது சிலர் என்ன சொன்னாங்களா? அநேகர் சந்தோஷப்பட்டாங்க. அநேக ஜனங்கள் என்ன செய்தாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் சிலர் என்ன செய்தாங்க? இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு இவன் பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னார்கள். பாருங்க, இப்படி ஆட்கள் இருப்பாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார், அடையாளம் செய்வார், வல்லமையாய் செயல்பட்டு கொண்டிருப்பார். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தேகம். சத்தியத்தோடு இணையாமல், வார்த்தையோடு இணையாமல், வார்த்தையை கொண்டு சத்தியத்தை கொண்டு தங்களுடைய மனதை புதிதாக்கி கொள்ளாமல் ஜென்ம ஸ்பாவமாக இருக்கிற மனுஷர் அநேகர் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த காலவேளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லிக் கொள்கிற உன்னுடைய மனது சத்திய வசனத்தினால் புதிதாய் மாற வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லு. ஆமேன். தேவன் சொல்லுகிறதை எப்பொழுதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. உங்களுடைய மனது தேவனுடைய வார்த்தையினால் புதிதாய் மாறவிட்டால் தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க முடியாது. தேவன் பேசினாலும் நீ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். இங்கு வேதவசனம் சொல்லுகிறது, சிலர் என்ன செய்தாங்க? முரட்டாட்ட பிடித்த ஜனங்கள். ஆண்டவர் என்ன அற்புதம் செய்தாலும் சரி, அதிசயம் செய்தாலும் சரி, எப்பொழுதும் ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்பொழுதும் ஒரு கோல் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. பாருங்க, வேதவசனம் அப்படியே சொல்லுகிறது, அவர் சொல்லுகிற காரியம், தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன், ஆகியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாய் வந்திருக்கிறது. விரலை கட்டி பேசுனா என்ன அர்த்தம்? ஒழுங்காரு. என்ன அர்த்தம்? அதிகாரம். போ. வார்த்தையும் சொல்லுவோம், விரலையும் சொல்லுவோம். விரல், தேவனுடைய விரல் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய அதிகாரம். தேவன் என்னைக்குமே பாருங்க பேசும்போது அதிகாரத்தோடு பேசுவா. ஆகதான் தேவனுடைய ஊழியர் என்ன செய்றாங்க? அதிகாரத்தோடு பேசுறாங்க. ஆமேன். ஏதோ கதை சொல்ல வரவில்லை. வேதவசனம் இப்படியே சொல்லுகிறது, தேவாலயத்தில் இயேசு பேசின பொழுது அதிகாரமுடையவராய் பேசினா. பிசாசுகள் அங்கே இருக்க முடியவில்லை. வார்த்தையில் அதிகாரம் உண்டு ஐயா. வார்த்தையில் அபிஷேகம் உண்டு, வார்த்தையில் கட்டளை உண்டு. தேவனுடைய வேதமே நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. ஆமென். ஆவிக்குரிய அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் வேணும்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அது கீழ்ப்படியும் போது அந்த வசனத்தில் இருக்கிற தேவனுடைய அதிகாரம் உங்களுடைய நாவில் ஆண்டவர் வைப்பா. அதை நீங்கள் பேசும்போது மலைகளை பார்த்து பேசலாம், பிசாசின் கிரிகளை பார்த்து பேசலாம். ஆமென். ஆண்டவர் அதிகாரம் உடைய. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இவங்க என்ன சொன்னாங்க? இவன் பேய் பிடித்தவன். சொல்லலாமா? எவ்வளோ முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் பாருங்க. அவங்களாம் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் புதிய புதிய விஷயங்கள், கேள்விப்படாத விஷயங்கள். சினகாகில், தேவாலயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்காது. ஆனால் இயேசு அந்த இடத்துல என்ன செய்கிறார்? ஊமையாக இருந்தவன், அவனுக்குள்ளே இருந்த பிசாசே ஊமை. அப்புறம் அப்படி பேசுவான். செவிட்டு பிசாசு இருக்குது, ஊமை பிசாசு இருக்குது இல்லையா? விபச்சார பிசாசு இருக்குது, பாவங்களை கொடுக்குற பிசாசு இருக்குது, வியாதிகளை கொடுக்குற பிசாசு இருக்குது, வியாபாரங்களை பாதிக்கிற பிசாசு இருக்குது, உங்களுடைய பொருளாதாரங்களை சாப்பிடுகிற பிசாசு இருக்குது, தடைகளை ஏற்படுத்துகிற பிசாசு இருக்குது. மனுஷர்கள் பலவிதம் இல்லையா? பிசாசுகளும் பலவிதம் தான். வெரைட்டியாக இருக்குது, பஞ்சமே கிடையாது. ஆனால் இந்த பிசாசு என்ன பிசாசு? ஊமை பிசாசு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிசாசு விரட்டின போது ஊமையன் பேசினான். ஆனால் பார்த்த சில என்ன சொன்னாங்க? இவன் பேய் பிடித்தவன், இவன் பிசாசு பிடித்தவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் செயல்படும் போது உன்னுடைய வார்த்தையை குறித்து நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எங்கே, எந்த இடத்துல, எந்த ஸ்தானத்திலும் தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கிரியைகள் பரிசுத்த ஆவியினால் வெளிப்படும் போது நீ எதை குறித்து பேசுகிறார் என்பதை குறித்து நீ கவனமாக இருக்க வேண்டும். இயேசு இப்படியே சொன்னார், மனுஷகுமாரனுக்கு எதிராக பேசப்படுகிற எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பேசுகிற பாவங்கள் மன்னிக்கப்படாது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற, இயேசு சொல்லுகிறார், அப்பா தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன். இவன் என்ன சொல்றான்? இல்லை, பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு நீ பிசாசை துரத்துகிறாய் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக பரிசுத்த ஆவியின் கிரியை புரிந்து கொள்வதில்லை. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வேதம் இப்படியா சொல்லுகிற வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். நீ கேட்டா போதும். 1 Corinthians 2:14 எப்படியே வேதம் சொல்லுகிறது? ஜென்ம ஸ்பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஹலோ. ஜென்ம ஸ்பாவமான மனுஷன் என்ன செய்வான்? தேவனுக்குரியதை, ஆவிக்குரிய காரியங்களை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
ஏன் தெரியுமா? வேதம் இப்படியே சொல்லுகிறது, அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். கர்த்தருடைய காரியங்கள், பரிசுத்தாவின் கிரியைகள், வெளிப்பாடுகள் சில நேரம் தங்களுடைய சொந்த மூளையை வைத்து அலசி ஆராய்ந்து பார்க்குறவங்களுக்கு பைத்தியமா தோன்றுமா? இது என்னது? இது பரிசுத்த ஆவியா? இப்படி நடக்குமா? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இது ஆவிக்குரிய நிலைமையில உன்னுடைய ஆவியை கொண்டு பரிசுத்தாவின் உதவியோடு அது நிதானிக்கப்பட வேண்டியவைகள். வேதம் இப்படியா சொல்லுகிறது, ஜென்ம ஸ்பாவம் உள்ள மனுஷன் அதை புரிந்து கொள்ள மாட்டான், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தேவனுடைய ஆவியே இல்லாமல் யாரும் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லக்கூட முடியாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை வைத்து என்னோட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளுங்க. உம்முடைய கிரியைகளையும் உம்முடைய வெளிப்பாடுகளையும் நான் புரிந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி சத்தியத்தை கொண்டு என் மனக்கண்களை பிரகாசமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. கரங்களை தட்டி பரிசுத்தவானுக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லு, ஜென்ம ஸ்பாவமுள்ள மனுஷன் பரிசுத்த ஆவியை குறித்து அறிய மாட்டான், அவருடைய கிரியைகளை குறித்து அறிய மாட்டான், அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதானதால் அவைகளை அறியவும் மாட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற ஒருவர் கூட பரிசுத்த ஆவியானவரை அறியாமல் இருக்கக்கூடாது. ஆமென். ஆவியான உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் தான் விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவி வந்தால் தான் அசுத்த ஆவியில் விலகி போகும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதுக்கு ஒரு அடையாளம் அந்நிய பாஷைகள். ஆமென். அது பரலோகத்தின் பாஷை. அந்நிய பாஷையில் நீ நிரம்பி ஜெபிக்கும் போது அந்த பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்போ உங்களோட தமிழில் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா தமிழ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஆண்டவரோட பேசுன்னா அவர் சொன்னார், அப்பா நீ தமிழ் வேணா இங்கிலீஷ் வேணா, என் பாஷையில் நீ பேசு. லோமானா ஷண்டார ரீகா பாலபாவுரியா ரேகே நாமா. நீங்களாம் பார்ப்பீங்க, என்ன பாஸ்டர் பேசுறாரு, நான் உங்கள்கிட்ட பேசலையே. நான் பேசுறது பரலோகத்தின் தேவனோடு பேசி கொண்டு இருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் பாஷையை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறேன், தேவனோடு ரகசியங்களை பேசி கொண்டு இருக்கிறேன். வேத வசனத்தை எப்படியா சொல்லு? ரோமர் 8வது அதிகாரம் சொல்லுங்க. ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். நம்முடைய பலவீனத்தில் பரிசுத்த ஆவி என்ன செய்யறாரா? நமக்கு உதவி செய்கிறார். எதை குறித்து ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நம்முடைய பலவீனத்தில் பரிசுத்த ஆவியான தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ளா இருந்து அவர் நமக்காக தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்கு அவர் விண்ணப்பம் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதோட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்னா பயங்கரமான காரியம். நரகமே அதிரும். சொல்லுங்க, அதிரும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலங்களில் அசைவு உண்டாகும். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளா இருந்து உங்களுடைய ஆவியை பயன்படுத்தி, உங்களுடைய நாவை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவனுடைய சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஒரு ஆமென் சொல்லுங்க, உங்களுக்காக இறங்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறா. ஆமென். அந்நிய பாஷை பெறாத எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளணும். விசுவாசம் போதும். ஆமென். பரிசுத்தமா நான் வாழலையே, எப்படி பரிசுத்தாவி கிடைக்கும்? பரிசுத்தமா வாழ்றதுக்கு தான் பரிசுத்தாவி. ஆமென். பரிசுத்த ஆவி இல்லாமல் பரிசுத்தம் கிடையாது. அசுத்தாவி வரும்போது என்ன ஆகும்? அசுத்தம் தான் உள்ள வரும். எல்லா விதமான பாவத்தின் கிரியைகள், எல்லா போராட்டங்கள், அது அசுத்தாவிகள் அசுத்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியான உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரும்போது பரிசுத்தத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அப்படியே சொல்லுகிறது, ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்ளணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். ஹல்லேலூயா. அதே போதில் வேதம் அப்படியே சொல்லுகிறது, தேவன் நமக்கு அருளினவைகளை புரிந்து கொள்ளும்படிக்கு உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிலிருந்து புறப்படுகிற அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க? உலகத்தின் ஆவியை பெறல. நல்ல கவனிங்க, உலகத்துக்காரல பேர பேசக்கூடாது. ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பேச வேண்டும்.
Hallelujah. The Bible says men spoke from God as they were carried along by the Holy Spirit. பரிசுத்த மனுஷர்கள், தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். Hallelujah. உங்களுடைய குரலை அவர்கிட்ட கொடுத்துருங்க, உங்க நாவை அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆமென். உங்களுடைய மனதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே பேசுங்கப்பா. நீங்க செபிங்க, எனக்குள்ளா இருந்து தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். உலகத்தின் ஆவியே அல்ல. ஆண்டவருக்கு எதிராக பேசுறவங்கலாம் உலகத்தின் ஆவி. தேவாலயத்தில் தான் இருந்தாங்க, வழிபாட்டுக்கு தான் வந்தாங்க, வேதத்தெல்லாம் படித்தாங்க. ஆனால் அவனுக்குள்ள கிரியை செய்தது உலகத்தின் ஆவி. ஜென்மஸ்பாவமான மனுஷன் பரிசுத்த ஆவியின் கிரியைகளை அறிய மாட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிற, உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கோ. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இருந்தால் தான் விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவரே, சத்தியத்தின் ஆவியானவரே, சத்தியத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு என் மனக்கண்களை திறந்தருளுங்க. ஹல்லேலூயா. மனக்கண்கள் திறக்கப்படணும் ஐயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, உன்னை ஆட்கொள்ளணுமே, உன்னை நிரப்பணுமே. ஹல்லேலூயா. உன்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் ஒவ்வொரு நாளும் ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளணுமே. ஜென்மஸ்பாவமான மனுஷனா இருக்காதே. ஜென்மஸ்பாவமான மனுஷனை போல பேசாதே, சிந்திக்காதே. தேவனுக்குரியவர்களை சிந்திக்க ஆரம்பி, சத்தியத்தை பேச ஆரம்பி. உன்னுடைய மனதின் கண்கள் திறக்கப்படட்டும். உன்னுடைய மனது மறுரூபமாகட்டும். உன்னுடைய ஆவிக்குரிய சாயல் மாறட்டும். உன்னுடைய ஆவிக்குரிய ரூபம் மாறட்டும். தேவனோடு இணைந்து நடக்கிற ஒரு அனுபவம் உனக்கு உண்டாகட்டும். ஆவின் பிள்ளைகளா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உன்னுடைய காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். என்ன தைரியம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தில் வந்து அவர் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில உலகத்தின் சாயல் இருக்கிற மனுஷர்கள், ஜென்மஸ்பாவமான மனுஷர்கள், தேவனுக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளாத மனுஷர்கள் என்ன சொல்றாங்க? இவன் பிசாசுகளை கொண்டு, தலைவனை கொண்டு, பேல்சேபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான். ஆமென். பாருங்க, வேதவசனம் முடிய சொல்லுகிற பரிசுத்த ஆவி என்ன செய்வார்? ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவிதான் அந்த மனுஷனுக்குள்ள இருதயத்தில் இருக்கிற ஆழங்களை அறியும். வேற யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அதுபோல வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர். ஆமென். வெளிப்பாடுகள் பரிசுத்த ஆவியினால் மாத்திரமே வரும். ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடுகள் வந்தால் தான் தேவனுடைய கிரியைகள் நடக்கும். பாருங்க, மெடிடேஷன் must lead to revelation, revelation must lead to manifestation. ஆமென். தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்து வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். வெளிப்பாடுகள் வரும்போது என்ன நடக்கும்? தேவனுடைய கிரியைகள் நடக்கணும். There should be a manifestation of the power of the Holy Spirit. அதனால பவுல் சொல்லுகிறார், ஏதோ நயவசனிப்புள்ள வார்த்தைகளோடு உங்களோடு வராமல் என்ன சொல்லுகிறார்? ஆவின் பலத்தினாலே உறுதிப்படுத்தப்பட்ட பிரசங்கங்களை பேசுகிறோம். Amen. We don't just preach with persuasive words, but rather with the demonstration of the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை நிரூபணம் பண்ணுகிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிற என்பதற்கு எது சாட்சி? அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. Praise the Lord. ஆழங்களை அறிகிறவர் என்ன செய்வார்? தேவனுடைய ஆழங்களை அறிந்து அதை உனக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அதான் பரிசுத்தனுடைய வேலை. சத்தியத்தின் ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை வழி நடத்துவா. இப்ப பாருங்க, லூக்கா 11, 21, 22, 23. ரெடியா? ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானையாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்கானவன் சிதறடிக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, வேதம் சாத்தானை குறித்து போதிக்கிறது. அநேக இடங்களில் இயேசுவை பிசாசு குறித்து அவர் போதித்து வெளிப்படுத்துகிறார். சாத்தானுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை.
ஆனால் அவனுடைய கிரிகளை குறித்து நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் இப்படியே சொல்லுகிறது. பிசாசு சாத்தானை குறித்து சொல்லும்போது வேதம் பயன்படுத்துகிற வார்த்தை ஆயுதம் தரித்த பலவான். சொல்லுங்க, ஆயுதம் தரித்த பலவான். முதல்ல சொல்லுகிற பிசாசு யாரா? நோஞ்சா அல்ல, பலவீனன் அல்ல. வேதம் பயன்படுத்துகிற வார்த்தை அவன் ஒரு பலவான். எப்படிப்பட்ட பலவான்? ஆயுதம் தரித்த பலவான். அவனே பலவான், ஆனா அவன் ஆயுதங்களை பயன்படுத்துவதில் கை தேர்ந்தவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு ஆவிகள், லூசிபர், எல்லா சாத்தானின் ஆவிகளும், நரக குழியிலிருந்து புறப்பட்டு வருகிற எல்லா பிசாசு ஆவிகளும் என்ன செய்யுது? மக்களுக்கு எதிராய் ஆயுதங்களை பயன்படுத்துகிறது. அதான் ஆண்டவர் சொல்லுகிற பலவானின் ஆவி, அது ஆயுதம் தரித்த பலவான். பாருங்க, நீங்க செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா? பார்த்துக்கிறீங்களா? பேங்க் முன்னால, வீட்டு முன்னால் நிற்கிறவங்க ஸ்டிக்கோட உட்காந்துருப்பாங்க இல்லையா? சில ஆள் ஸ்டிக் கூட இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் வயதானவங்களாக இருப்பாங்க. பாப்பா எப்படி தான் செக்யூரிட்டி பண்ண போகிறாங்களோ அவங்க. ஆனால் பாருங்கள், பேங்க் கிட்ட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? கன் எப்போதும் லோடாக இருக்கும் இல்லையா? அங்கே போய் ஏதாவது பண்ணீங்க, தூக்கி வச்சு சுட்டுருவாங்க இல்லையா? அந்த ஆயுதம் இருக்கு. ஆயுதத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க? காவல் காத்து கொண்டு இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, பிசாசு குறித்து சொல்லும் போது வேதம் சொல்லு காரியம், அவன் ஒரு ஆயுதம் தரித்த பலவான். பலவீனன் அல்ல, பலவான். அவன் என்ன செய்வானா? தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். நல்ல கவனிங்க. அவன் என்ன செய்யறானா? அவன் ஆயுதம் தரித்த ஒரு பலவான். அவன் தன்னுடைய அரண்மனை என்ன செய்யறானா? பாதுகாத்து கொண்டிருக்கிறான். பிசாசின் ஆவிகள் தன் வசத்தில் உள்ள பல காரியங்களை, தான் ஆக்கிரமித்த காரியங்களை இந்த ஆவிகள் என்ன செய்யும்? சாத்தான் என்ன செய்வான்? பாதுகாத்து கொண்டே இருப்பான். எப்பவும் நான் சொல்லுகிற காரியம், பிசாஸ் என்னைக்குமே, சத்துரு என்னைக்குமே யுத்தம் இல்லாமல் போக மாட்டான். The devil will never leave without a fight. ஆண்டு மோசே பார்த்து சொன்ன காரியம், பார்வோன் இடத்துல போ சொல்லு, என் ஜனங்களை போக விடு. ஆண்டவர் சொன்னாரப்பா, அவனை போக விட மாட்டான். கர்த்தருடைய பலத்த கை அவனை பலவந்தப்படுத்தினால் ஒழிய அவன் போக விட மாட்டான். Unless the mighty hand of God compels him, he will not let you go. ஆண்டவருடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய அவன் உங்களை போக விட மாட்டான். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற சத்தியம் புரியுது? ஹல்லேலூயா. அதனால தான் சாத்தானின் பிடியிலிருந்து, குடும்பத்தில் மந்திரம் தந்திரம் எல்லா அசுத்தாவின் கிரியிலிருந்து விடுதலை வேணும்னா நீங்க சத்தியத்தை முதல்ல அறியணும். It's good we have a power encounter. What we need first is the truth encounter. சத்தியத்தோட முதல்ல ஒரு சந்திப்பு வரணும். ஹல்லேலூயா. அநேகருக்கு விடுதலை வேணும், விடுதலை வேணும், ஜெபம் பண்ணுவோம், விடுதலை ஆகும், போன சாத்தான் திருப்பி வந்துடும். சொல்லித்தரேன், எல்லாம் இருக்குங்க. 7 மடங்கா திரும்பி வரும். ஹலோ, உங்களுக்கு வேண்டியது சத்தியத்தோடு, சத்தியத்தின் அதிகாரத்தோடு, வல்லமையோடு ஒரு சந்திப்பு வேண்டும். You must have a truth encounter. சத்தியத்தை அறிவீர்கள். நீங்கள் அறிந்த சத்தியம், நீங்கள் புரிந்து கொண்ட சத்தியம், நீங்கள் கீழ்ப்படுகிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் என்னைக்குமே சொல்ல சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும் சொன்னாரா? இல்லை. சத்தியத்தை முதல்ல அறி, புரிந்துகொள், ஏற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில் கிரியை செய்து உன்னுடைய கண்களை திறக்கட்டும், மனக்கண்களை பிரகாசமாக்கட்டும். சத்தியத்தை என்னைக்கு நீ புரிந்து அறிந்து ஏற்றுக்கொள்கிறாயோ அன்னைக்கு நீ அறிந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கு. Come on, put your hands together, give God the glory. The knowledge of truth will set you free. Hallelujah. அதனால தான் பாருங்க, அநேக முறை பிசாசு போராடுகிறான். பாட்டு பாடும்போது விட்டுருவான். நல்லா பாட்டு பாடு, கை தட்டுறியா, கை தட்டு, காணிக்கை கொடுக்குறியா, நல்லா ஜாஸ்தியாக கொடு, எல்லாம் விட்டுருவான். ஆனால் சத்தியத்தை கேட்குற நேரத்தில் இருக்கிற போராட்டம் பாருங்க. இப்போ எல்லாம் நீங்களாம் ஒரு சைஸாக தான் இருக்கிறீங்க. பரவாயில்ல, ஏசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசத்தில் பேசி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் கிரியை செய்கிறான்னு பரிசுத்த ஆவியின் கீழே நம்ம இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் இல்லை. ஆமென். அவனுடைய முகத்திரைகளை கிழிப்பதே சத்தியம்தான். சத்தியத்தின் வெளிப்பாடுகள் வரும்போது, தேவனும் மனக்கண்களை திறக்கும் போது, ஒதுங்கி பதுங்கி இருக்கிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் அதன் முகத்திரைகளை சத்தியம் வெளியரங்கமாக்கும். வெளியரங்கமாகிறது தான் வெளியே போகும். Hallelujah. Unless the demons are exposed, they will never be expelled.
அவைகளுடைய முகத்திரைகளை கிழித்து அவளை வெளியரங்கமாக்காத பட்சத்தில் அவைகள் என்ன செய்யாது, நம்ம விட்டு போகாது. ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆயுதம் தரித்த பலவான் என்ன செய்கிறான்? தன் அரண்மனையை பாதுகாத்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, ஒரு முறை அந்த ஸ்தானத்தை ஒரு பிசாசு ஆக்கிரமித்தால், எந்த ஸ்தானம் வேணாலும் இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க பிள்ளை வாழ்க்கையா இருக்கலாம். சில பாருங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கை உருப்படாது, போராட்டமா இருக்கும். எல்லாம் இருக்கு, ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம், எல்லாம் செய்கிறோம். பிள்ளைங்க படிக்காது, சொல்கிற பேச்சை கேட்காது. ஏன்னா வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் உன்னுடைய தலைமுறையோடு யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறது. நல்ல திறமை இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, நல்ல அனுபவம் இருக்குது, ஆனால் பிஸ்னஸே வளராது. போராட்டம் இல்லையா? சத்துரு பச்சித்து கொண்டு இருக்கிறான், சத்துரு தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் உன்னுடைய வியாபாரத்துக்கு எதிராக என்ன செய்கிறது? போர் செய்து கொண்டு இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எனக்கு தேவன் தேவை, தேவனுடைய இடைபாடு தேவை. we need the intervention of God. தேவனுடைய ஒரு குறுக்கீடு உனக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, ஆயுதத்தை பலவான் என்ன செய்கிறானா? தன் அரண்மனையை பாதுகாத்து கொண்டு இருக்கிறான். என்ன சொல்லுகிறான்? எனக்குள்ளது தன் அரண்மனை. பாருங்க நல்லா, அப்படிதான் பிசாசு சொல்லுவான். என் வீடு, என் ஆளு, கொல்லாம போக மாட்டேன். நீ சொல்லுங்க ஏன் மணி, ஏன் சொல்ல இல்லை ஏன் மணியும் அப்படிங்க. என் பிள்ளை மீங்க இல்லை, என் பிள்ளை, என் மகன் இல்லை, என் மகன் அவன், என்னுடைய மகள் இல்லை. அவன் சொல்லுவான் என் மகள். நீங்க சொல்லி என் பிஸ்னஸ். பிசாசு சொல்லு இல்லை, அது என் பிஸ்னஸ். ஒரு முறை ஒரு ஸ்தானத்தை ஒரு பிசாசு ஆவி ஆக்கிரமிக்க ஆரம்பித்து விட்டால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்குரிய எல்லாவற்றிலும் அது உரிமை பாராட்ட ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அதான் அவனுடைய அஜெண்டா. அவன் தன்னை அரண்மனை காக்கிற போது வேதம் சொல்லுகிற காரியம், அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். சொல்லுங்க, பத்திரப்பட்டு இருக்கும். எங்க பத்திரப்பட்டு இருக்குது? அவனுடைய அரண்மனையில் அவனுடைய பாதுகாப்பின் கீழாய் பத்திரப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா அவன் கைவசத்தில் வைத்திருக்கிறான். உங்களுக்குரிய சில காரியங்கள், உங்களுக்குரிய சில நன்மைகள், உங்களுக்குரிய சில ஆசீர்வாதங்கள் யார் கைவசமா இருக்கு? சத்துருவின் கைவசமா இருக்கு. இடம் மாறி இருக்கு. சொல்லுங்க, இடம் மாறி இருக்கு. உனக்குரியவள் உன் கையில் இல்லை, அது உனக்குரியதான். அது உனக்குரிய ஆசீர்வாதம், அது உனக்குரிய பொக்கிஷம், அது உனக்குரிய விடுதலை, அது உனக்குரிய ஒரு உயர்வு, அது உனக்குரிய ஒரு சம்பாத்தியம், உனக்குரிய ஒரு பொருளாதாரம். ஆனா உன் கையில இல்லை. அது எங்க இருக்கிறது? இடம் மாறி சத்துருவின் கரங்கள்ல இருக்கிறது. அவன் தன்னுடைய அரண்மனையில் வைத்து என்ன செய்கிறானா? காவல் காத்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிற, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து உனக்குரிய உன் பொக்கிஷம், அந்தரங்கத்தில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னார். அதை செய்தவன் யார்? சத்துரு ஐயா, பிசாசு ஐயா. ஆயுதம் தரித்த பலவானே அந்த காரியத்தை செய்கிறான். வெண்கல கதவுகளை போட்டிருக்கிறான், இரும்பு தாழ்பாலை போட்டிருக்கிறான், காவல் காத்து கொண்டு இருக்கிறான். இது என்னுடைய காரியம், இது என்னுடைய பணம், இது என்னுடைய உத்தியோகம், இது என்னுடைய குடும்பம், உன் பிள்ளைங்கள் அது என்னுடைய பிள்ளைகள். எல்லாவற்றிலும் உரிமை பாராட்டுகிற எல்லா பிசாசு ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிக்கிரகம் பண்ணுகிறேன். கரங்களை வைத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைகள் மேல, நான் செய்கிற வேலையின் மேல, என் சுகத்தின் மேல, என் பொருளாதாரத்து மேல உரிமை பாராட்டுகிற எல்லா பிசாசு ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுதே நிக்கிரகம் பண்ணுகிறேன். எல்லா சட்ட ரீதியான இணைப்புகளையும் உடன்படிக்கைகளையும் நிர்மூலம் பண்ணுகிறேன், ரத்து செய்கிறேன். இயேசு நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறா? காவல் காத்து கொண்டு இருக்கிறா. ஹல்லேலூயா. எதெல்லாம் மிஸ் ஆகுது உங்க வீட்டில்? ஏதாவது பொருள் காணலாம் என்ன செய்வாங்க? நேற்று கூட பாருங்க, ஒரு கதை எங்கள் வீட்டில் பூட்டல, சைக்கிள் பூட்டாமல் வந்துட்டோம். நைட்டு 11 மணிக்கு உள்ளே போய் ஜோமெல்லாம் போகிறேன், கதவு திறந்து நல்லா காற்று வந்துக்கிட்டு இருக்குது. பாஸ்டர் மாட்ட கேட்டேன், நீங்கள் கதை திறந்தீங்களா? இல்லை, காலை நீங்கள் தானே ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அப்போ திறந்துருக்குறீங்க. முதல்ல போனேன், அப்படி இப்படி பார்த்தேன், ஏதாவது மிஸ் ஆகுதா,
ஏதாவது காணாமல் போயிருக்குதா? ஏன் திருட வந்தால் முதல்ல என்ன செய்யும்? எல்லாம் அப்படியே மிஸ் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் சில காரியம் காணலைன்னா யாரோ வந்திருக்கிறாங்க. சில ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, யாரோ வந்து போயிருக்கிறாங்க. உனக்குரிய நன்மை வாழ்க்கையில் இல்லை, திருட வந்திருக்கிறான். திருடுகிறான் பிசாசு. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வந்திருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையை இந்த கால வேளையில் உன்னை பார்த்து கேட்குற, வாட் இஸ் மிஸ்ஸிங் இன் யுவர் லைஃப்? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும், அன்னைக்கு இல்லை இருக்கணும், ஆனால் இல்லை. உனக்கு வந்து சேர்ந்துருக்கணும், ஆனால் இன்னும் வரல. By now you should have been promoted, but you don't have promotion. இந்நேரம் பதவி உயர்வு வந்திருக்கணும், உனக்கு இல்லை. இந்நேரம் நீ எங்கேயோ போயிருக்கணும், ஆனால் போக முடியல. எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கணும். உன் அனுபவத்தை பார்த்தா, உன்னுடைய திறமையை பார்த்தா நீ எங்கேயோ போயிருக்கணும், ஆனால் போக விடாமல் பிசாசு என்ன செய்கிறான்? போராடி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்து விட்ட காரியங்கள் என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசித்தா ஆண்டவர் சத்துருவின் கைவசமாய் அவன் காவல் காத்து கொண்டிருக்கிற உன்னுடைய பொக்கிஷங்களை அவனை மேற்கொண்டு அவனை நிக்கிரமாகி எல்லாவற்றையும் உன் பக்கமாய் திருப்புவா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பலவானின் ஆவி, பிசாசின் ஆவி, இது ஆயுதம் தரித்த ஒரு ஆவி. A strong man, fully armed, fully equipped, fully empowered. பாருங்க, பிசாசு தன்னுடைய ஆவியில இந்த பூமி மேல நமக்கு எதிராய் ஒரு கட்டளை கொடுத்து அனுப்பும்போது சும்மா அனுப்புவதில்லை, ஆயுதங்களோடு அனுப்புது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நரக குழிகளிலிருந்து உன் பேரை சொல்லி, குடும்பத்தின் பேரை சொல்லி, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராய் விசேஷமாய் உனக்குனே ஆயுதங்களை உற்பத்தி செய்து சாத்தானின் ஆவியிலோடு இந்த பூமியில் உனக்கு நேராக அனுப்பப்படுகிற சக்தியில் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா, உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். கரங்களை தேடி ஆண்டவரை நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானுடைய வல்லமையே அவனுடைய ஆயுதத்தில் தான் இருக்கு. The power of Satan, it is in his weapons. அதான் வேதம் சொல்கிறது, பலவான் தான், அவன் என்ன செய்வான்? ஆயுதங்களை பயன்படுத்துகிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கோலியாத் வந்தான், அவனுடைய ஆயுதம் எப்படி இருந்ததா? பயங்கரமாக இருந்தது இல்லையா? அவனே 9 அடி, அதுலேயும் பெரிய ஈட்டியை தூக்கிட்டு வந்தான் இல்லையா? ஆனால் அவனுடைய ஆயுதத்தை கண்டு யார் பயப்படல? தாவீது பயப்படல. அவன்கிட்ட இருந்தது ஆயுதம், தாவீதுகிட்ட இருந்தது அபிஷேகம். இன்னைக்கு ஒருவேளை உங்கள்கிட்ட ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட அபிஷேகம் இருக்கு. தேவனுடைய வல்லமையில் அபிஷேகம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் தாவீது பார்த்து சொல்லுங்க, கோலியாத்தை, நீ என்ன செய்வ? எனக்கு எதிராய் ஆயுதங்களோடு, ஈட்டிகளோடு, வாளோடு, கேடயத்தோடு வருகிறாய், ஆனால் உனக்கு எதிராய் நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில், அவர் கொடுத்த அபிஷேகத்தில் உனக்கு எதிராய் வருகிறேன். ஜீவனுள்ள தேவனையும் அவருடைய ராணுவத்தையும் நிந்திப்பதற்கு நீ யார்? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆயுதம் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் வர போறது இல்லை. அபிஷேகம் இருந்தால் தைரியம் வரும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தைரியம் இருந்தால் தான் தெளிந்த புத்தி இருக்கும். பயப்படுறவங்க பாருங்க, கன்ஃபியூஸ்டாகவே இருப்பாங்க, குழம்பி போயிருப்பாங்க. தைரியமானவங்களை பாருங்க, தெளிவாக பேசுவாங்க, தெளிவாக சிந்தனை இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லு, ஆண்டவர் உனக்கு இப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறா. பயப்படுகிற ஆவி அல்ல. தாவீதுக்கு இருந்து பயந்து போகிற ஆவி அல்ல. அவன் ஈட்டியை தூக்கிட்டு வரான். ஆளு சைஸ் பார்த்தா அஜானுபாவனா இருக்கிறான். கரெக்ட் தானே? ஈட்டி பெருசு, கேடயம் பெருசு, வால் பெருசு. முன்னால் போனால் இவன் சின்ன ஆட்டுக்குட்டி மாரி இருக்கிறான். பரவாயில்ல, இவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெரியது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற பெரியவ. ஹல்லேலூயா. சத்துருவின் உருவத்தை கண்டு பயப்படாதே. உனக்குள்ள இருக்கிற யெஷுவா மஷியா, இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ண தேவனுடைய வல்லமையை உன் கண்கள் காணட்டும். ஹல்லேலூயா. ஆயுதம் தரித்த பலவான் காத்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எந்த நிலைமையில் பிசாசு எப்படிப்பட்ட ஆவிகளை போட்டு உங்களுக்குரியதை காவல் காத்து அவன் கைவசம் வைத்திருந்தாலும் சரி, இன்னைக்கு காலையில் உங்களுக்காக ஜெபம் பண்ண, நேற்று ஃபுல்லாக உங்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன். பரலோகத்திலிருந்து இன்னைக்கு தேவதூதர்கள் இறங்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும்.
22 வசனம் எல்லாரும் வாசிக்கலாமா? சப்தமா வாசிக்க போறீங்க. எப்படி? ஆமா, here we go. அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. Are you excited? இருவர் என்னுடைய வார்த்தையை குறித்து ஒருமனப்படும் போது ஆண்டவர் சொன்ன காரியம், என் நாமத்தினால் ஒருமனப்படும் போது பிதாவானவர் அதை அப்படியே செய்வா. வேதத்தை கேட்கும் போதே, வசனத்தை கேட்கும் போதே, நீங்க பெற்றுக்கொள்ளும் போதே அந்த அபிஷேகம் ஊடுருவோம். ஹல்லேலூயா. சாத்தான் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த ஸ்தானங்களில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டானோ அந்த ஸ்தானங்களை ஆண்டவர் தகர்த்தெறிவா. நீங்க விசுவாசிக்க தேவதூதர்கள் உங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ண போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வேதம் சொல்லுகிறது ஆயுதம் தரித்த பலவான். அது யாரு? பிசாசு. ஆனா இன்னொரு நல்ல குட் நியூஸ் இருக்குது, கவலைப்படாதீங்க. அவன் பலவானா இருக்கலாம், ஆயுதம் கூட இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது அவனிலும் அதிக பலவான் வந்து, ஹல்லேலூயா, என்னோட சேர்ந்து சொல்லுங்க, அவனிலும் அதிக பலவான் வந்து. பிசாசுக்கு வல்லமை இருக்கு, ஆனா அவனிலும் அதிக வல்லமை, அதிக பலவான் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? தேவன் மாத்திரமல்ல, நீங்களும் நானும். ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறா. அவனிலும் அதிக பலவான் வந்து, ஆமென். ஏற்கனவே ஒரு பலவான், ஆயுதம் தரித்த பலவான். ஆனால் நான் பயப்பட போகிறதில்ல, நான் கவலைப்பட போகிறதில்ல. அவன் சைஸ் எப்படி வேணா இருக்கட்டும், அவன் ஈட்டி எப்படி வேணா இருக்கட்டும், அவன் கேனை எப்படி வேணா இருக்கட்டும், அவன் எப்படி வேணாலும் பேசட்டும். பாருங்க, சில நேரம் பிசாசு என்ன செய்கிறான்னா சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நம்மள சில பேர் பேசுவோம் இல்லையா, வாயை திறந்த ஒரே பொய், சொந்தத்தில் எடுத்து பேசுறது இல்லையா? சில சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகி போயிருப்பாங்க. பொய் வந்து ஒரு கைக்கு வந்த கை வந்த கால வித வேதம் சொல்லு. பிசாசு என்ன செய்கிறான்? சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பேசுறதுக்கு இல்லாடி பாருங்க, கோலியாத் என்ன செய்தான்? 40 நாள் பேசினான். ஈட்டி இருந்தது, வால் இருந்தது, கேடயம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அவன் நினைச்சான், எதுக்கு இவங்ககிட்ட போய் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணும், பேசுனா போதும், முடிஞ்சுது. பேசுறா போதும், இவன் பயந்துருவான். வார்த்தையை வைத்தே 40 நாள் மேனேஜ் பண்ணான். புரியுதா புரியலையா? காலையில் வருவான், சாயந்தரம் வருவான், காலையில் வருவான், சாயந்தரம் வருவான். இவங்கெல்லாம் நல்லா சத்தம் போடுவாங்க, நேராக போய் அணிவித்து நிற்பாங்க. காலு கையில் அப்படியே கிடு 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 கிடுன்னு ஆடும். அவன் இன்னும் அடிக்கவே இல்லை, வாழையே தூக்கலை, யுத்தத்துக்கே வரல. அவன் என்ன செய்யறான்? பேசி கொண்டு இருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சத்துருவின் சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? யுத்தம் இன்னும் கூட ஆரம்பிக்கல, ஆனால் தன் சத்தத்தை வைத்து, தன்னுடைய வார்த்தைகளை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை பிசாசு முடக்கி வைத்திருக்கிறான். நீ எழும்ப முடியவில்லை. தவறான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், என் வாழ்க்கை உருப்படாது, இப்படி சொன்னா எப்படி உருப்படும்? என்னால் முடியாது. எப்படி உன்னால முடியும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம என்ன சொல்லுகிறோம்? முடியாது, வேண்டாம். The spirit of limitation, தேக்க நிலையை ஏற்படுத்துகிற ஆவிகள் உன்னை சுற்றி உண்டு. நீ முன்னேறணும், இப்படியே இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய பரிபூர்ண கிருபையினால ஒரு ஆசீர்வாதத்திலிருந்து மற்ற ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து செல்லுகிறோம். வளர்ச்சி தேவன் கொடுக்கிறது. நீ பழகி பெருகி பூமி என்ன செய்யணும்? ஆளுகை செய்து கொள்ளணும். உனக்குள்ளது எல்லாமே என்ன செய்யணும்? பழகி பெருக்கணும். ஆமென். தேவன் ஒரு பெருக்கத்தின் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான். பெருக்கத்தின் ஆண்டவர் ஐயா. I want to cancel every spirit of limitation over your life. தேக்க நிலையை ஏற்படுத்துகிற எல்லா பிசாசு ஆவிகளையும் நான் நிர்மூலமாக்குறேன் உன்னுடைய வாழ்க்கையில. இதுக்கு மேல வளர்ச்சி உண்டா? விரும்புறீங்க, ஆனா வரமாட்டுக்கு. இதுக்கு மேல நான் பிசினஸ் செய்ய முடியுமா? விரும்புறீங்க, ஆனா வரல. பின்னடைவுகளை ஏற்படுத்துகிற ஆவிகள் இயேசு நாமத்தில் விலகி போகட்டும். சொல்லுங்க. என் பிசினஸ் விட்டு விலகி போ. கரங்களை வைத்து சொல்லுங்க. என் வியாபாரத்தை விட்டு விலகி போ. சொல்லுங்க. என் ஊழிய எல்லைகளை விட்டு விலகி போ. இயேசுவின் நாமத்தில் தேக்க நிலையை ஏற்படுத்துகிற எல்லா ஆவிகளையும் பார்த்து சொல்லுங்க, விலகி போ. நீ வலதுபுறம் இடதுபுறம் இடது கொண்டு பெருகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படி இருக்கோம், நாளைக்கு இப்படி இருக்க மாட்டோம். சொல்லுங்க. ஆமென்.
வளர போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அதிக பலவான் வந்து என்ன செய்கிறார்? அதிக பலவான் யாரு? நமக்குள்ளா இருக்கிற ஆண்டவர், நம்மை பயன்படுத்துகிற ஆண்டவர். சத்துரு மேல உனக்கு அதிகாரம் உண்டு. வேதம் சொல்லுகிறான், பலவான் பயப்படாதே, ஆயுதம் தரித்த பலவான் நீ பயப்படாதே. மாந்திரிக செய்வது என்ன செய்கிறாங்க? கண்ணு நுழையானோம், கால் ஒன்று போயிடணும், பிஸ்னஸ் படுத்துடணும். சூனியம் வைத்து கொல்லப்பட்டவர்கள் அநேக பேர் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? மாந்திரிகம் வைத்து விபத்துகளை சந்தித்து அகால மரணம் அடைந்தவர்கள் அநேகர் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? ஆவி உலகத்தை குறித்து நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த உலகம் நம்பிக்கொண்டு இருக்கிறது. அதனால தான் அநேக மாந்திரிகங்கள் பில்லி சூனியங்களை செய்கிறாங்க. இருக்கிற யாராக தான் சரி, ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. யாருக்கு எதிராக செய்திருந்தீங்களோ இயேசுவின் நாமத்தில் பெரிய பாவம், அது உன்னை தான் பாதிக்கும், உன் குடும்பத்தை அழிக்கும். மாந்திரிகளை தேடி செல்லாதே. நான் எப்பொழுது ஜெயிப்பேன், இந்த பகுதியில் இந்த பட்டணத்தில் இருக்க எல்லா மந்திர சக்திகள் அதை செய்கிற எல்லாருடைய காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிக்கிரம் பண்ணுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் அவனிலும் அதிக பலவான் வந்து என்ன செய்கிறாரா? அவனை மேற்கொள்வானே ஆகில். சொல்லுங்க, மேற்கொள்வானே ஆகில். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய அவனை போக விட மாட்டான். ஏன் சொல்லுமா? ஆண்டவர் அவனை மேற்கொள்ளுகிறார். பார்வோன் பெரியவன் தான், இரும்பு ரதங்கள் குதிரைகள் உண்டு, ஆனால் கர்த்தருடைய கை வல்லமை, தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமை, ஹல்லேலூயா, தேவனுடைய பலத்த கை அவனை என்ன செய்கிறது? பலவந்தப்படுத்த ஆரம்பித்தது. இவன் சொல்றான், போக விட மாட்டேன். இன்னைக்கு பிசாசு அப்படிதான் போராடி கொண்டிருக்கு. நல்லா கவனிங்க, எத்தனை பேருக்கு விடுதலை வேண்டும்? ஹல்லேலூயா, ஆமென். போங்கிறோம், அது என்ன செய்யாது? போக மாட்டேன். பிசாசு வரட்டும் போதும் அதான் எப்பவுமே டக் ஆஃப் வார் தான். போக மாட்டேன், போ, விட மாட்டேன், போ. இவன் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தான் பார்வோன். என் ஜனங்களை போக விடு. இவன் சொல்லுவான், முடியாது முடியாது முடியாது. யார் செங்கல்ல இருப்பா, யார் அது செய்வா, யார் மற்ற வேலையெல்லாம் பாப்பா? நீ கேட்கிறவனுடைய ஜனம், உன் தேவனுடைய ஜனம். பார்வோன் சொன்னான், அவன் எனக்கு அடிமைப்பா, எனக்கு வேலை செய்யறவன், ஏன் அடிமை? இன்னைக்கு பிசாசு எல்லாரையும் பார்த்து அப்படிதான் சொல்லுகிறான். நான் ஆண்டவர் என்னுடைய பிள்ளையில போகக்கூடிய, மகனை போகக்கூடிய, மகளை போகக்கூடிய. பிசாசு சொல்லுகிறான், இல்லை, அவன் என் அடிமை, அவன் என் வேலைக்காரன், என் வேலையை செய்கிறவன். வேதப்படியா சொல்ல, தேவனுடைய பலத்த கை அவனை பலவந்தப்படுத்த ஆரம்பித்தது. வேதம் அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகு. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. உன்னோடு போராடி கொண்டிருக்கிற பலவானின் ஆவிகள், கர்த்தத்துவங்கள், ஆளுகைகள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், தேவனுடைய பலத்த கரமானது, தேவனுடைய பலத்த கரம் அந்த அசுத்தாவிகளை பலவந்தப்படுத்தி இந்த காலவேளை மேற்கொள்ளட்டும். உன்னையும் குடும்பத்தையும் போக விடட்டும் இயேசு நாமத்தில். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, சந்தரரிவா, ஆமென். ஆயுதம் தரித்த பலவான் நின்றுகிட்டு இருக்கிறார். நல்லா கெட்டியா பிடிச்சிக்கிட்டு கைவசத்தில் வச்சு நின்றுகிட்டு இருக்கிறார். ஆனா அவனிலும் அதிக பலவான் வந்திருக்கிறார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. எதை குறித்து நீ பயப்பட வேண்டாம். அவனிலும் அதிக பலவான் இன்னைக்கு வந்திருக்கிறா. அவனிலும் அதிக பலவான் வந்து வந்து சொல்லுங்க, வந்து இன்னைக்கு உன் குடும்பத்தில் வந்து, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் வந்து, நீ செய்கிற வேலையில் வந்து, உன்னுடைய பொருளாதாரத்தில் வந்து, உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் வந்து, அவரிலும் அதிக பலவானாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் அவர் இடைப்பட்டு, அவர் குறுக்கிட்டு தம்முடைய பலத்த கையினால் அவனை மேற்கொள்கிறார். சண்டலபௌரியா. வார்த்தையிலிருந்து அபிஷேகம் புறப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது வான மண்டலங்களில் உங்களுக்கு எதிராய் நிலை நிறுத்தி வைக்கப்பட்ட ஆவிகள், பரம்பரையில் வருகிற ஆவிகள், உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கிற ஆவிகள், உன்னோடு போராடி கொண்டிருக்கிற ஆவிகள் எல்லாவற்றோடும் ஆண்டவர் இப்பொழுது போராடி கொண்டு இருக்கிறார், மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார், பலவந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
இந்த குடும்பத்தை போக விடு, என் மகனை போக விடு, என் மகளை போக விடு, இந்த சின்ன பிள்ளைங்களை போக விடு, அவன் வியாபாரத்தை தொடாத, ஹல்லேலூயா. ஓ அவன் பிள்ளையை தொடாத, அவனுடைய மகனை தொடாத, ஓ அவன் செய்கிறான் வேலையை தொடாத, அவன் ஊழியத்தை தொடாத, அவன் உடம்பை தொடாத, அவனுடைய சுகத்தை தொடாத, அவனுடைய காரை தொடாத, அவனுடைய வாகனத்தை தொடாத, அவன் வீட்டை தொடாத. நான் அபிஷேகம் பண்ணினவனை தொடாதே. கரங்களை தட்டி பெற்றுக்கோ. Come on. Do not touch my anointed. Do not touch my anointed. நான் அபிஷேகம் பண்ணினவனை தொடாதே. Hallelujah. Praise the Lord. Amen. அவனை மேற்கொண்டு என்ன செய்ய போறாரா? அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு. ஹல்லேலூயா. நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கிறேன், பிசாசு ஆயுதம் இல்லாமல் வரமாட்டான். ஆண்டவர் சொல்ல, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் அப்பா. அவன் நல்ல ஆயுதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், லேட்டஸ்ட் டெக்னாலஜி நரகத்தில் இருந்து. வரேன், ஆயுதத்தோடு வரேன், நல்லா உருவாக்கிட்டு இருக்கேன். உன் வேலையில் வைக்கிறேன் வேட்டு, உனக்கு இரு. குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறேன், உன் பிள்ளைய தொடுறேன் இரு, உன் மகன் மகளை தொடுறேன் இரு, உன்னுடைய ப்ரொமோஷனை தொடுறேன் இரு, உன் சுகத்தை எடுக்கிற என்ன செய்கிறான்? ஆயுதங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், அவனிலும் அதிக பலவான் வந்து என்ன செய்கிறானா? அவனை மேற்கொள்வது மாத்திரமல்ல. எனக்கு யாராவது ஆள் வேணுமே. சத்துருட்ட என்ன இருக்குது பாருங்க. இவன் ஆயுதம் தரித்த பலவான். இவன் எதுக்கு நான் சொல்லித்தரேன்னு கேட்டால், வசனத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சரிங்க, ஆனால் அதே சமயம் புரிந்து கொள்ளுங்க, சிந்திக்கணும். சிரிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. சரிங்க சொல்லுங்க, ஆனா சிந்திங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த ஆயுதம் தரித்த பலவான் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆயுதத்தோடு நல்லா குண்டா நிற்கிறான். விடமாட்டேன், இது எனக்கு சொந்தம், எல்லாம் எனக்கு சொந்தம். பாஸ்ட் ஐபேட் கூட எனக்கு சொந்தம், இந்த பூ அந்த கிட்டார் எல்லாம் எனக்கு சொந்தம், விடமாட்டேன். அவன் ரெடியா இருக்கான். எதுக்கு ஆயுதம்? நமக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு. யாரா என்கிட்ட வந்தா என்ன செய்வேன்? என் ஆயுதத்தை பயன்படுத்துறேன். சாத்தானின் ஆவிகள் பல ஸ்தானங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நிலை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் போக விட மாட்டேன். என்னுடைய அரண்மனை உள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். பூட்டி சாவியை கையில் வைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, காவல் காத்து கொண்டு இருக்கிறேன். கையில் ஆயுதம் இருக்கிறது. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவனுக்கு தெரியாத விஷயம், அவனிலும் அதிக பலவான் வந்து, somebody shout and say, அவனிலும் அதிக பலவான் வந்து. சொல்லும் போதே ஒரு அபிஷேகம் நிரப்பு. சொல்லுங்க, அவனிலும் அதிக பலவான் வந்து. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, அவனிலும் அதிக பலவான் வந்து வருகிறார். ஹல்லேலூயா. அதிக பலவான் வந்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய ஸ்தானத்துக்கு வருகிறார். எந்த ஸ்தானத்தை பிசாசு ஆக்கிரமித்தானோ, உனக்கு வாழ்க்கையில் சோர்வை உண்டாக்கினானோ, மனமடிவை உண்டாக்கினானோ, குறைவுகளை உண்டு பண்ணினானோ, எதை இழக்க பண்ணினானோ, அதே ஸ்தானத்தில் அதிக பலவானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே ஸ்தானத்தில் வருகிறார். Hallelujah. Oh, shannalalamauriya. Hallelujah. Amen. இப்போ இந்த பலவான் என்ன செய்கிறான்? அவனுக்கு இருக்கிற ஆயுதம் நல்லா பிடிப்பா. அவனுக்கு இருக்கிற ஆயுதம், இவன் நம்பி இருக்கிறதே இந்த ஆயுதம் தான். புரியலையா? இந்த ஆயுதத்தை என்ன செய்கிறான்? நமக்கு எதிராய் பயன்படுத்த. வேதம் சொல்கிறது, அவனில் பலவான் வந்து அவனை மேற்கொண்டு, அவன் நம்பியிருந்த அவன் அந்த ஆயுதத்தை. பலவான் என்ன சொல்லுகிறான்? இந்த ஆயுதம் எனக்கு வேணும், இதை வச்சுதான் அந்த குடும்பத்தையே அழிப்பேன். இந்த ஆயுதம் எனக்கு வேணும், இதை வச்சுதான் பிஸ்னஸையே நான் காலி பண்ணுவேன். இந்த ஆயுதம் எனக்கு வேணும், இதை வச்சுதான் அவன் சுகத்தையே எடுத்துக்கொள்வேன். இந்த ஆயுதம் எனக்கு வேணும், இதை வச்சுதான் என்ன செய்ய போறேன்? அவன் வாழ்க்கையில் உள்ள உயர்வுகளை நான் நாசமாக்க போகிறேன். இந்த ஆயுதத்தை வைத்துதான் இந்த குடும்பத்தை அழிக்க போகிறேன். யார் நம்பி இருக்கிறா? இந்த பலவானின் ஆவி, ஆயுதம் தரித்த ஆவி இந்த ஆயுதத்தை நம்பி கொண்டு இருக்கிறது. எந்த ஆயுதத்தை? ஹல்லேலூயா. ஆனா அவனில் அதிக பலவான் வந்து, அது நம்முடைய ஆண்டவர் மாத்திரமல்ல, நாம கூட அதிக பலவான் தான். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவ பெரியவ.
அதிசயமானவர் சீயோன் குமாரத்தியே, உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற பெரியவர். ஹல்லேலூயா. அவனுடைய உருவத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், அவனுடைய சப்தத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். உன்னுடைய கண்ணோட்டம் அபிஷேகத்தில் உண்டாகட்டும். தாவீது பார்த்தான், எல்லாம் பார்த்தா உருவத்தை பார்த்தாங்க, அவன் கையில் இருந்த ஈட்டியை பார்த்தாங்க, கேடயத்தை பார்த்தான். ஆனால் இவன் பார்த்தது எதையுமே பார்க்கல. அவன் பார்த்தது அவனிலும் அதிக பலவானாகிய தேவனை நோக்கி பார்த்தான். இந்த ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு நீ மாத்திரம்பா. கேட்ட கேள்வியை பார்த்தீங்களா? உங்க மலை பெரிய பலனா உங்க ஆண்டவர் சின்ன ஆண்டவர், உங்க ஆண்டவர் பெரியவர்னா உங்க மலை சின்ன மலை. சொல்லுங்க, சின்ன மலை. ஜீவனுள்ள தேவனை சத்தமா சொல்லுங்களேன், நிந்திக்கிறதுக்கு நீ எம்மாத்திரம். பாருங்க, அவனிலும் அதிக பலவான் வந்து என்ன செய்கிறான்? அவனை மேற்கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, இவன் நம்பி இருந்த அந்த ஆயுதத்தை, சகல ஆயுத வர்க்கத்தையும் இந்த பிசாசின் ஆவி, இந்த பலவானின் ஆவி, உனக்கு எதிராய் கிரிகளை செய்து கொண்டிருக்கிற அந்த ஆவி, அது நம்பி பயன்படுத்தி வந்த அந்த ஆயுத வர்க்கத்தை என்ன செய்கிறா? அவ வந்து அவனை மேற்கொள்ள மாத்திரமல்ல, அந்த ஆயுத வர்க்கத்தை அவனை பிடிக்கிக் கொள்ளுகிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஆமென், ஆமென். அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் அவனிலும் அதிக பலவானாகிய என் ஆண்டவன் என்ன செய்தா? பிடுங்கிக் கொண்டா. ஹல்லேலூயா. இப்போ பலவான் எப்படி இருக்கிறாரு? ஆயுதம் இல்லாம இருக்கிறாரு. அவர் நம்பி இருந்தது இது, இதைத்தான் நம்பி இருந்தீங்க, பிடுங்கியாச்சு. ஆமென். பிரியமானவருடைய பிள்ளை, இன்னைக்கு பிசாசு இது போல எந்த ஆயுத வர்க்கத்தையும் உன் குடும்பத்துக்கு எதிராக, உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக, உன் பிள்ளைகளுக்கு எதிராக எப்படிப்பட்ட ஆயுத வர்க்கத்தை இதுவரைக்கும் பயன்படுத்தி வந்தானோ, அதை இன்னைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்துருவின் கரங்கள்ல இருந்து பிடுங்கி எடுக்கிறா, பறித்துக் கொள்ளுகிறா. ஹல்லேலூயா. இதை வைத்து தானே என் பிள்ளைகளை நீ நாசம் பண்ணினாய், இதை வைத்து தானே இந்த குடும்பத்தை நீ அழிக்க ஆரம்பித்தாய், இதை வைத்து தானே இந்த மகனுடைய வாழ்க்கை கெடுத்தாய், இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி தானே அந்த வியாபாரத்தை சீரழித்தாய். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஆண்டவர் அதை எடுத்து விடுகிறா. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆயுதம் தரித்த பலவான் நல்ல ஸ்டைலா இருக்கிறாரு, சத்தா இல்லையா? ஆயுதம் தரித்த பலவான் இன்னைக்கு ஆயுதம் இல்லாமல் நின்றுகிட்டு இருக்கிறாரு. எப்படி இருக்கு இல்லையா? ஆயுதம் தரித்த பலவான் இன்னைக்கு இந்த பகுதி ஆரம்பிக்கும் போது ஆயுதம் தரித்த பலவான், ஆனா முடியும் போது அவனுக்கு இருக்கிற ஆயுதம் அவனிலும் பலவனாகி ஆண்டவர் வந்து என்ன செய்கிறா? பறித்து கொண்டது போய்விட்ட. இன்னைக்கு ஆயுதம் இல்லாத பலவான். சொல்லுங்க, ஆயுதம் இல்லாத பலமா உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், ஏசாயா 54:17, மகனே மகளே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் எதை உன் குடும்பத்துக்கு எதிராக பயன்படுத்தினானோ, அதை இன்னைக்கு ஆவியானவர் சத்துருவின் கரங்களிலிருந்து பிடித்து எடுக்கிறா, பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு உனக்கு எதிராக எதெல்லாம் பயன்படுத்தினானோ, எந்தெந்த ஆயுதத்தை உன் குடும்பத்தில், உன் பரம்பரையில், உன் குடும்பத்தில் எதை பயன்படுத்தினானோ, அந்த ஆயுதத்தை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர், தந்திரமா இருக்கலாம், மாந்திரிகமா இருக்கலாம், சூனியமா இருக்கலாம், பொறாமையான சூழ்நிலை, பொறாமையான மனுஷர்களா இருக்கலாம், எது மாதிரியான சூழ்நிலையா இருக்கலாம், எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அந்த ஆயுதத்தை ஆண்டவர் சாத்தானின் கரங்களிலிருந்து அப்புறப்படுத்துகிறார். வேதப்படியே சொல்லு, கொலோசியர் 2:15-14, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி, அவையில் சிலுவையில் ஆணி எடுத்து அவ வெற்றி சிறந்தா. ஒரு ஆமென் சொல்லு, கரங்களை தட்டி சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு ஹல்லேலூயா. சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன், இதோ தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கும்படி
சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும்படி உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உன்னை ஒன்று சேதப்படுத்தாது. உன்னை ஒன்று சேதப்படுத்தாது. உன் குடும்பத்தை ஒன்று சேதப்படுத்தாது. நீ செய்கிற வியாபாரத்தை ஒன்று சேதப்படுத்தாது. உன் வாழ்க்கை எதுவும் சேதப்படுத்தாது. உன்னை எதுவும் சேதப்படுத்தாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. பலவானின் ஆவிகளை, அவனுடைய ஆயுதங்களை தேவனுடைய தூதர்கள், தேவனுடைய இராணுவமாகிய தேவ தூதர்கள், பணிவிடை ஆவிகள், சைனிகளாகிய கர்த்தருடைய இராணுவம் இந்த இடத்துல இறங்கி அந்த ஆயுத வர்க்கங்களை, உனக்கு எதிராக பிசாசு பயன்படுத்துகிற ஆயுத வர்க்கங்களை இப்பொழுது பறித்து கொண்டிருக்கிறாங்க. இனி தீங்கை காணாதிருப்பாய். சொல்லுங்க, இனி தீங்கை காணாதிருப்பேன். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண்பதில்லை. இதுவரை கண்ட தோல்வியை இனிமேல் சந்திப்பதில்லை. இதுவரை கண்ட எல்லா பாடங்களின் நஷ்டங்களையும் நீ சந்திப்பதில்லை. எழுந்திருங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சிந்தனைகள் சிதற வேண்டாம். குயிக்கா. வல்லமை உண்டு இயேசுவே break every chain, 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 break every chain. எல்லா சங்கிலிகளும் உடைக்கப்படுவதாக. வாயை திறந்த ஆர்ப்பரி மகனே, வாயை திறந்த ஆர்ப்பரி மகளே, ஏன் மௌனமா இருக்கிறாய்? அவனிலும் அதிக பலவான் வந்திருக்கிறா. ராஜாதி ராஜா வந்திருக்கிறா. கத்தாதி கத்தா வந்திருக்கிறா. சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் இறங்கி கொண்டிருக்கிறா. தேவ தூதர்கள் உனக்காய் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். நெக்கே மா எது முடியாது என்று சொன்னியோ அதை நடத்தி காட்டுவா. உனக்கு எதிரான சகல ஆயுத வர்க்கத்தையும் இப்பொழுது பறித்து கொண்டிருக்கிறா. சொல்லுங்க, எடுத்து விடுங்கப்பா. சாத்தானின் கரங்களிலிருந்து எனக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட எல்லா சகல ஆயுத வர்க்கத்தையும் அப்புறப்படுத்துங்க. எல்லா ஆயுத வர்க்கங்களும் பறித்துக் கொள்ளப்படுவதாக. எஸ் எஸ். இதுவரைக்கும் எதெல்லாம் சாத்தான் பயன்படுத்தினானோ, எந்தெந்த ஆயுதத்தை பயன்படுத்தினானோ, எந்தெந்த நிலையில பயன்படுத்தினானோ, இனிமே அந்த ஆயுதங்களை தேவன் பறித்துக் கொள்ளுகிறார். இனி தீங்கை காண்பதில்லை. இனி தோல்வியை காண்பதில்லை. இனி மனமடிவு உண்டாவதில்லை. இன்று கண்ட எத்தியனை இனிமேல் நீ காண்பதில்லை. கரங்களை தட்டி பெற்றுக்கோ. ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. எஸ், பெற்றுக்கோ. அவன் நீளம் அதிக பலவான் இறங்கி கொண்டிருக்கிறார். அவன் நீளம் அதிக பலவான் இறங்கி கொண்டிருக்கிறார். அவனுடைய நாமம் உயர்ந்தது. அவ யூதாவின் ராஜசிங்கம். யூதாவின் ராஜசிங்கம் இறங்கி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளும் விடுதலையை. வல்லமை 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 ஆண்டவரே பறித்துக் கொள்ளுங்க. சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு எதிராக சாத்தான் பயன்படுத்தின அந்த ஆயுத வர்க்கத்தை பறித்துக் கொள்ளுங்கப்பா. என் வாழ்க்கைக்கு எதிராக பிசாசு பயன்படுத்தின அந்த ஆயுத வர்க்கத்தை எடுத்து போடுங்கப்பா. No 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 no. Tell the devil no. No. உன்னிலும் அதிக பலவான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னிலும் அதிக பலவான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருவின் ஆவிகளை பார்த்து உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு போ. என் பிள்ளைகள் நீ எல்லை எங்கு நீ இருக்க கூடாது. புறப்பட்டு போ. என் பிள்ளையுடைய பிசினஸ் விட்டு நீ புறப்பட்டு போ. அவன் செய்கிற வியாபாரத்தை விட்டு புறப்பட்டு போ. அவனுடைய மகன் மகள் வாழ்க்கையை கெடுக்காத, புறப்பட்டு போ. வேலையை கெடுக்காத, புறப்பட்டு போ. நான் அபிஷேகம் பண்ணினவனை நீ தொடாதே. பெற்றுக்கொள்.
பெற்றுக்கோ. தம்முடைய விரலினாலே தேவன் பிசாசுகளை துரத்தி கொண்டு இருக்கிறார். எஸ், அவுட் 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 every demon spirit, every demon spirit, every demon spirit, மந்திரத்தின் ஆவிகள், தந்திரத்தின் ஆவிகள், பிசாசின் ஆவிகள், எந்த வடிவத்தில், எந்த ரூபத்தில், எந்த ஸ்தானத்தில், எங்க புதைக்கப்பட்டு எங்க கிரியை செய்து கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது அக்கினி பற்றி எரியட்டும். அக்கினி பற்றிட்டு எரியட்டும். எல்லா அசுத்தாவின் மீது அக்கினி பற்றி எரியட்டும். Every demon catch fire. Open your mouth and say, every demon catch fire. எல்லா அசுத்தாவிலும் பரிசுத்த ஆவியின் அக்கினியால் எரியட்டும். உங்களுக்கு எதிராக மாந்திரிக பொருட்கள் எங்க புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய வல்லமை அக்கினி சென்று அது எரியட்டும், எரியட்டும். அவருடைய குடும்பங்கள்ல பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹalleluya. ஓ ரமா மாமா.